Hi viewers, welcome to TAMIL360 TV. Weight சரசரன்னு குறைய வேக வச்ச முட்டையை எப்படி சாப்பிடணும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். டயட் அப்படினாவே சாப்பாட்டுல நிறைய கட்டுப்பாடுகளை வச்சிருப்போம். பொதுவா காய்கறிகள், பழ வகைகள், ஜூஸ் இந்த மாதிரியான டயட்டை தான் கேள்விப்பட்டிருப்போம். நம்மள ஒரு சிலருக்கு டயட்ல அனுபவமும் இருக்கும். ஆனா முட்டை டயட் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேருக்கு இத பத்தி தெரியும்னு தெரியல. இந்த முட்டை டயட்டை பத்தி நான் டீடைலா சொல்றேன். இது என்னோட அனுபவம் உண்மைங்கிறதுனால இந்த பாயில்ட் எக் டயட் பிளானை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வேக வச்ச முட்டையில புரோட்டீன் நிறையவே இருக்கு, கலோரிகள் குறைவா இருக்கு, அதனால ஈஸியா சரசரன்னு வெயிட் குறைய ஆரம்பிக்கும். இப்போ இந்த டயட்டோட ஷெட்யூலை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காலையில எழுந்ததும் இனிமேல் டீ காஃபியா அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலா எந்திரிச்ச உடனே ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் குடிக்கணும். உங்களால எவ்வளவு சூடா குடிக்க முடியுமோ அந்த சூடுல குடிச்சிடுங்க. இதை குடிச்சு முடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பிளாக் கிரேப்ஸ் 10 கூட 5 குங்குமப்பூவை வெதுவெதுப்பான தண்ணியில முந்தின நாள் நைட்டே ஊற வச்சிடணும். அடுத்த நாள் காலையில சுடுதண்ணி குடிச்சு முடிச்சு 10 நிமிஷம் கழிச்சிட்டு இந்த தண்ணிய வெறும் வயிற்றுல குடிச்சிடலாம். பிளாக் கிரேப்ஸ், குங்குமப்பூ இது ரெண்டுலயுமே அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கு, கெட்ட கொழுப்பு எதுவும் கிடையாது. இந்த ட்ரிங்கை நம்ம குடிக்க குடிக்க வெயிட் குறையறதோட மட்டும் இல்லாம நம்ம ஸ்கின் கலர் மெருகேறும், தலைமுடி கொட்டுறதும் கண்ட்ரோல் ஆகும். இது குடிக்கிறதுனால இன்னொரு நன்மை என்னன்னா நம்மளோட இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை மட்டுமே காலையில குடிச்சா போதும். இத ரெகுலராவே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் எப்பயுமே 8 ல இருந்து 9 o'clock சாப்பிட்டுடுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 3 வேக வச்ச முட்டையும் அது கூட ஒரு டம்ளர் கிரீன் டீயும் எடுத்துக்கணும். கிரீன் டீ நம்ம உடம்புல மெட்டபாலிசத்தை அதிகமாக்கி கெட்ட கொழுப்புகளை கரைக்கும். அடுத்து மிட் மார்னிங்ல ஒரு கிரீன் டீ மறுபடியும் குடிக்கணும். கிரீன் டீ குடிச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு பசி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு வெள்ளரி பிஞ்சு சாப்பிடலாம். அடுத்து லஞ்ச் 12:30 ல இருந்து 1:30 நீங்க சாப்பிடணும். லஞ்சுக்கு 3 வேக வச்ச முட்டை, ஒரு ஆப்பிள், ஒரு கிளாஸ் கிரீன் டீ எடுத்துக்கணும். இது ரெண்டையும் சாப்பிட்டு முடிச்சு ஒரு 10 நிமிஷத்துல கிரீன் டீ குடிச்சிடணும். லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்திலேயே மறுபடியும் பசிக்கிற ஃபீல் இருக்கும். அந்த டைமுக்கு நீங்க மோர் எடுத்துக்கலாம். மோர் குடிக்கும் போது இந்த மாதிரி பச்சை கருவேப்பிலையை போட்டு குடிச்சீங்கன்னா வாசனை நல்லா இருக்கும், குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அடுத்து ஈவினிங் ஒரு கப் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்ப்ரவுட்ஸை வேக வச்சு சாப்பிடக்கூடாது, அதை பச்சையா தான் சாப்பிடணும். உங்களுக்கு பச்சையா சாப்பிட பிடிக்கல அப்படின்னா இது கூட நீங்க லைட்டா பச்சை மிளகா, இந்துப்பு, மிளகுத்தூள் இந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்ப்ரவுட்ஸை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு டம்ளர் கிரீன் டீ குடிச்சிடுங்க. அடுத்து நைட் டின்னருக்கு ஓட்ஸ் எடுத்துக்கணும். ஓட்ஸ் 3 ல இருந்து 4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஓட்ஸை எப்படி செஞ்சு சாப்பிடணும்னு சொல்றேன். பாலை காய வச்சு ஆற வச்சுக்கணும். ஆற வச்சதுமே இந்த மாதிரி மேல ஆடை நிற்கும் இல்லையா, அதை எடுத்துடுங்க. ஆடை எடுத்த பால் 1/4 டம்ளர் எடுத்துக்கணும். உங்களுக்கு ஃபேட் ஃப்ரீ மில்க் கிடைச்சிச்சு அப்படின்னா அதை நீங்க 1/4 டம்ளர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாலை ஓட்ஸ்ல ஊத்திடலாம். இது கூட 1/4 டம்ளர் தண்ணி கலந்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் ஊற விட்டுட்டு அடுப்புல வச்சு காய்ச்சிக்கலாம். அடுப்புல வச்சு லைட்டா கிளறி விட்டுட்டே இருங்க. பால் ஊத்தி இருக்கிறதுனால பொங்கி வரும். போதும், இந்த பதத்துக்கு வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஓட்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் ஃபிளாக்ஸ் சீட் பவுடர் கலந்துக்கலாம். ஃபிளாக்ஸ் சீட் பவுடர் எதுக்காக கலக்குறோம்னா இதுல இருக்கிற ஒமேகா 3 கெட்ட கொழுப்பு எதுவும் நம்ம உடம்புல தேங்காம பாத்துக்கும். அடுத்து பிஸ்தா 5 சேர்த்துக்கலாம். அடுத்து 4 பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நைட் டின்னர் ரெடி. உங்களுக்கு இந்த குவான்டிட்டி கம்மியா தெரிஞ்சிச்சுன்னா ஓட்ஸ் இன்னும் 2 ஸ்பூன் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதுல நீங்க டேஸ்ட்க்கு வேணும்னா ஒரு டீஸ்பூன் தேன் கலந்துக்கலாம். அப்படி இல்லனா நாட்டு சக்கரை ஒரு டீஸ்பூன் கலந்துக்கலாம். ஸ்வீட் டேஸ்ட் வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்து உப்பு கொஞ்சமா கலந்து சாப்பிடலாம். ஓட்ஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு டம்ளர் கிரீன் டீ குடிச்சிடணும். அவ்வளவுதான், நைட் டின்னர் ஓவர். சோ பிரேக்ஃபாஸ்ட்ல ஆரம்பிச்சு டின்னர் வரைக்கும் 5 கிரீன் டீ கண்டிப்பா எடுத்துக்கணும். காலையில இருந்து நைட் வரைக்கும் இந்த அளவுக்கு சாப்பிட்டா போதுமா? நடுவுல பசிக்குமே அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. அப்படி நடுவுல பசிச்சதுன்னா என்ன சாப்பிடலாம்னா பேர்ச்சம்பழம் 2 இல்லனா வால்நட் 1, மோர் 200 ml. அதை தவிர நீர் சத்து இருக்கிற எல்லா பழ வகையுமே எடுத்துக்கலாம். கண்டிப்பா முக்கணிகளை எடுத்துக்க கூடாது. அதாவது மா, பலா, வாழை இது 3மே எடுத்துக்க கூடாது. ஏன்னா இதுல சுகர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால இதை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றேன். நடுவுல பசிச்சா என்னெல்லாம் நான் சாப்பிடலாம்னு சொன்னனோ அது எல்லாத்தையும் ஒன்னா எடுத்துக்க கூடாது. ஒரு நாளைக்கு ஏதோ ஒன்ன மட்டும் தான் எடுத்துக்கணும். இந்த டயட் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா ஒயிட் சுகர் எடுத்துக்க கூடாது. அது மட்டும் இல்லாம ஒயிட் சுகர்ல செஞ்ச எந்த ஸ்வீட்டும் சாப்பிடக்கூடாது. ஏன் ஒயிட் சுகர் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றேன்னா அதுல கலோரிஸ் அதிகமா இருக்கிறதுனால ஃபேட்டை அது இன்க்ரீஸ் பண்ணும். இது எல்லாத்த விடவும் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த டயட்டை ஃபாலோ பண்ணும்போது 20 மினிட்ஸ் கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் அப்படின்னா எக்ஸசைஸ், யோகா, வாக்கிங், சைக்கிளிங் இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க பண்ணலாம்.
எய்தர் மார்னிங் இல்லைனா ஈவினிங் இந்த ஒர்க் அவுட்டை நீங்க பண்ணலாம். ஒர்க் அவுட் பண்ணா மட்டும்தான் இது நல்ல எஃபெக்டிவா இருக்கும். நான் ஈவினிங் ஒர்க் அவுட் தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாயில்டு எக் டயட் பிளானை 5 நாள் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் 5 நாள் விட்டுட்டு மறுபடியும் ஃபாலோ பண்ணலாம். இதை ஃபாலோ பண்ணும்போது ஒரு நாளைக்கு 300 கிராம்ல இருந்து 500 கிராம் வரைக்கும் குறையும். ஸ்ட்ரிக்டா இருந்து இந்த டயட்டை ஃபாலோ பண்ணோம்னா டெய்லியும் 1 கிலோ வரைக்கும் வெயிட் குறையும். இந்த எக் டயட் பிளானை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 3ல இருந்து 5 கிலோ வரைக்கும் 5 நாள்ல குறையறத நீங்க கண்கூட பார்க்க முடியும். நான் இந்த எக் டயட் பிளானை 5 டேஸ் ஃபாலோ பண்ணி பார்த்தேன். என்னோட வெயிட் எவ்வளவு கிராஜுவலா குறைஞ்சிருக்குன்னு பாருங்க. நீங்களும் இந்த பாயில்டு எக் டயட் பிளானை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு டெய்லியும் உங்க வெயிட் எவ்வளவு குறைஞ்சிச்சு அப்படின்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அது மத்தவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க விரும்புற ஒருத்தருக்கு இந்த வீடியோ வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.